வந்து மதச்சார்பற்ற கட்சிகளை இணைச்சு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. நீங்களும் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே முன்னாடி பேசுனீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க பெருமாவங்கெல்லாம் அதிகார பகிர்வு என்பது மிக அவசியமானது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஒரு நீண்ட ஒரு 2 சகாப்தங்கள் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிகார பகிர்வு சரியாக வந்து சேர்ந்திருக்கிறத அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறதுக்காக தாவேகா அரசிற்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ராசா உள்ளிட்டவங்க கடுமையான வார்த்தைகளால் அதை விமர்சிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் பங்கேற்றது வன்னி அரசு குறிப்பாக அதை எப்படி சார் எடுத்துக்க வேண்டியது இருக்கு? அதை ஒரு கீழ்த்தரமாக ஒரு பெண்ணை அடிப்படையாக வைத்து அவருடைய பதிவிட்டு அந்த பேர் வந்து இப்போ பரபரமாக பேசுகிறாங்க. இதில் 2 இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கையை நம்ம பார்க்கணும். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய அறிக்கையை பார்க்கணும். அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அவர் இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே சொன்னார், 6 மாத காலம் நம்ம பொறுமையாக இருப்போம், எந்த விமர்சனங்களையும் எடுத்து வைக்க வேணாம், அவங்களுக்கான ஹனிமூன் பீரியடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதற்குள்ள செய்தி தொடர்பாளர்கள் அண்ணன் ராசா போன்றவர்கள் இந்த பதிவுகளை போடுவது வந்து ஏற்புடையதில்லை. அவர் இன்றைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. திமுக தலைவர் அவர்கள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க, கடும் சொற்களை பயன்படுத்தாதீங்க, அநாகரிகமான விமர்சனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு. அண்ணன் ராசாவுடைய பதிவை நானும் பார்த்தேன். நான் தமிழ்நாட்டில் சமூக நீதி கருத்துக்களை அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கிய பங்கு வகித்தவர் அண்ணன் ராசா அவர்கள். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதிவு வரும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலும் இந்த எதிர்ப்புகளை பார்த்த உடனே அதை எடுத்துட்டார், டெலிட் பண்ணிட்டாரு. அதையும் நம்ம வரவேற்கணும். அதிமுக 25 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாலும் விஜய் வந்து அந்த மதச்சார்பற்ற கட்சிகள் திமுக இருந்தவங்க தான் இணைச்சு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? அவர் ஒருவேளை அந்த கொள்கையில உறுதியா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எல்லாத்துக்கும் இப்பவே தீர்வு சொல்லிட முடியாது. எல்லா விஷயங்களுக்கும் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளுக்குமான பின் அரசியல் இருக்கலாம். அதை நம்ம இப்போவே சொல்லிட்டு இதுக்காக செஞ்சார் அதுக்காக செஞ்சாருன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் பின்னாடி நம்ம அதை கவனிக்கிறதா சரியானதாக இருக்கும். ஒரு அரசுன்னா இந்த அரசு இல்லை, எந்த அரசாக இருந்தாலுமே சொல்வதற்கு 4 குறைகள் இருக்கத்தான் செய்யும். 4 குறை இல்லாத அரசு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு அரசு ஏற்றிருக்காங்க. அது இன்னும் இப்போ தான் அமைச்சரவே இன்றைக்கி தான் நேற்று ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. இனிமேல் தான் அவங்க பணிகளையே தொடரணும். அதுக்கு முன்னே நிறைய செய்திகள் வருது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இப்போ நம்ம உடனே விமர்சனத்தை வைக்க வேண்டியது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா துறைக்கு ராஜ்மோகன் அமைச்சர் அறிவிச்சதுக்கு அது ஏற்புடைய கருத்து அல்ல. அப்படிலாம் ஒருத்தர் வந்து அந்த துறை சார்ந்து தெரிஞ்சவர் தான் வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போது அதே விஷால் அவர்களே நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார், அதே விஷால் அவர்களே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருந்தார். அதனால் அப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இப்போ திரைத்துறை சார்ந்தவங்களாம் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு முன்னால் இருந்ததெல்லாம் செய்தி தொடர்பு துறைக்கு யார் இருந்தாங்க, சினிமாவில் இருந்தால் போனாங்க. அது கொஞ்சம் அவசரப்பட்டு வந்த கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அமைச்சர்கள் நியமனத்தெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? குறிப்பாக ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு பிராமணராக போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் கூட இல்லை, நீங்கள் தான் உங்கள் தொலைக்காட்சிகள் தான் நீங்கள் தான் வந்து 7 பட்டியல் அமைச்சர் இருக்காங்கன்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறீங்க. வரவேற்கத்தக்கது. அது கேட்பதற்கே மிக சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் 2 பிராமண அமைச்சர்கள் வந்திருக்காங்கன்ற செய்தியை சேர்த்து சொல்ல ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியலை. என்னை பொறுத்த மட்டும் விகிதாச்சார அடிப்படையில் எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும், அதிகார பகிர்வு எல்லாருக்குமே வேணும். 2% அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. 13% மேலே இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க. யார் கேட்குறது? அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ எல்லா கேள்விகளையும் இப்போயே நம்ம வச்சிட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஏன் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு. ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒன்று கொடுத்ததான்னு என்னை பொறுத்த மட்டும் அதுக்கும் கூடுதலாக இருந்திருக்கணுன்றது என்னுடைய கருத்து. அது எல்லா காலகட்டத்திலும் எல்லாருமே கேட்குறது. பெட்ரோல் விலை கூடிடுச்சுன்னு சொன்னால் அரசு இப்போ பஸ்ஸோட விலையை ஏற்றணும், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கம்பாங்க. இது எல்லாரும் எல்லா காலகட்டத்திலையும் கேட்குறது. நான் கேட்குறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட, இப்போவாவது டிக்கெட் ரேட்டை தேட்டரில் முதல்ல விற்கிறாங்களான்னு சொல்லணும். உங்கள் ஆட்சியிலேயாவது விற்க முடியுதான்னு பார்ப்போம். ஒரு புதுப்படம் வரும்போது 500 ரூபாய் 1000 ரூபான்னு இல்லாமல் டிக்கெட் ரேட்டு கொடுத்தாலே போதுமானது.
அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ ராசா பதிவுக்கு காங்கிரஸ் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எப்படின்னா 2Gல இருந்து உங்களை காப்பாற்றினதே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சு. அது ஒரு அபத்தமான இது. 2Gலேருந்து காப்பாற்றினாங்கன்னா என்ன, அவர் தப்பு பண்ணார், இவங்க தப்புக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு அர்த்தமா? அப்படி ஒரு சொல்லக்கூடாது. யாரையும் காப்பாற்றலாம் முடியாது. அவர்கிட்ட நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது. சிறைச்சாலைக்கு போனார், நீதிமன்றம் போனார், வாதாடினார், வென்று தான் வந்திருக்காங்க. அப்போ காப்பாற்றணும்னு சொன்னால் அப்போ கள்ளத்தனத்துக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு அர்த்தமா? இதெல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிறது, கூட்டணியை விட்டு விலகும் போது ஒரு பேச்சு பேசுகிறது, இதெல்லாம் பக்குவமற்ற அரசியலாக நான் பார்க்குறேன். அப்புறம் இன்றைக்கி இளைஞர்கள் அரசியலை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மூத்தவர்கள் கொஞ்சம் நிதானித்து யோசித்து பேசணும். இன்னும் நீங்கள் பழைய காலத்து அரசியலே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் தான் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறது, கூட்டணியை விட்டு விலகின உடனே நிறைய தப்பு சொல்கிறது. அப்போ இளைஞர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன நேர்மை இருக்குது உங்ககிட்டன்ற கேள்வி வந்துடும். அதனால் எல்லா மூத்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கிட்டையுமே கண்ணியம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். பேசுவதில் நம்ம பேசுகிற கருத்து சரியானதான்னு பார்க்கணும். அதெல்லாம் பண்பட்ட நீங்கள் பண்படலைன்னு சொன்னால் இந்த மாற்றம் இன்னும் தொடர்ச்சியாக நிகழ்ந்துக்கிட்டே இருக்குன்றதான் இப்போ நடந்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவு சொல்லுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.